எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்கு ட்ரெடிஷ்னல் மைசூர்பா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சலிச்ச 1 கப் கடலை மாவு, 3 கப் நெய், 2 கப் சர்க்கரை. முதல்ல மைசூர்பா ட்ரேக்கு நெய் தடவி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் நான்ஸ்டிக் பேனில் இந்த மைசூர்பா செய்யுங்க. 2 கப் அளவு சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி இது மாதிரி கொதித்து பாகுப்பதம் ரெடியாக ஆரம்பிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாகுப்பதம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாம். விஸ்கு வச்சு கலந்திங்கன்னா இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கட்டியெல்லாம் உடஞ்சி பாகோட கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம இன்னொரு அடுப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யையும் சூட வைக்க ஆரம்பிக்கணும். நெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு கரண்டி நெய்யாக ஊற்றி இந்த கடலை மாவையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா வெந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே தான் நீங்கள் இந்த மைசூர்பா செய்யணும். ஒவ்வொரு கரண்டி நெய் ஊற்றையிலையும் நல்ல மாவு வெந்து இது மாதிரி பொங்கி பொங்கி வர ஆரம்பிக்கும். கடைசி கரண்டி நெய் ஊற்றுனீங்கன்னா ஃபுல் நெய் இந்த கடலை மாவு நல்லா உள்ளே இழுத்துக்கும். கடைசி ஸ்டேஜில் என்ன ஆகும்னா கடலை மாவில் இது மாதிரி நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெய் தடவின ட்ரேயில் உடனே எடுத்து மைசூர்பாவை தட்டிட்டு சூடாக இருக்கையிலேயே மேலே சேவ் பண்ணி விட்டுட்டு வெதுவெதுப்பான சூடாக இருக்கையில் இது மாதிரி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரெடிஷ்னல் மைசூர்பா நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.